சென்னை ஆவடி பகுதியில் நகைக்கடையில் கொள்ளை போனதைப் போன்று நாடகம் நடத்திய உரிமையாளர் வசமாக சிக்கியுள்ளார். அவர் பிடிபட்டது எப்படி? சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே உள்ள பொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் திருமுல்லைவாயில் செந்தில் நகர் பிருந்தாவன் அவென்யூ பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி திருமுல்லைவாயிலில் நகைக்கடையில் நுழைந்த மர்ம நபர்கள் இருவர் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷை தாக்கி 50 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்று விட்டதாக புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் திருமுல்லைவாயில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததோடு கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது. ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் திருமுல்லைவாயில் காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் தலைமையில் தனிப்படை போலீசார் ராஜஸ்தானுக்கு விரைந்தனர். அங்கு தலைமறைவாக இருந்த ஹர்ஷத் குமார்பத், சுரேந்தர் சிங் ஆகிய இருவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் துணையோடு நகைக்கடை உரிமையாளரை கொள்ளை போனதைப் போன்று நாடகமாடியது அம்பலமானது. நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் கடனில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து தப்பவே கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. கொள்ளை போனதாக கூறப்பட்ட நகைகளும் நாடகத்திற்கு பயன்படுத்திய போலி நகை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஹர்ஷத் குமார்பத், சுரேந்தர் சிங் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜோதி ஜுவல்லர்ஸ் ராபரி நடந்தது. சிசிடிவி பார்த்து 2 பேர் மாஸ்க் போட்டு சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் 2 ஸ்பெஷல் டீம் போட்டு சிசிடிவி அனாலிசிஸ், இங்கே இருந்து வராரு, இங்கே இருந்து போயிட்டாரு, அப்புறம் சிடிஆர் அனாலிசிஸ் 2 சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் டீம் ஹர்ஷத் பட் அப்புறம் சுரேந்தர் சிங் 2 பேரும் ராஜஸ்தான்கார். அப்புறம் ஒரு டீம் நான் ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் மில்லர் அண்ட் டீம் அவர் அங்கே சென்னர். அப்புறம் அங்கே ராஜஸ்தான் போலீஸ், பேவார் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஹெல்ப்புடன் இது 2 பேருக்கும் செக்யூர் கைது பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைனன்ட் ரமேஷ் அவர் நிறையா டெட் இருக்குது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல ஏற்கனவே அவர் இருக்கார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுடன் பிளான் பண்ணி he has executed under stress and plotted to display it as a robbery to escape from the financial stress and debt. கடன் கொடுத்தவர்களிடமிருந்து தப்ப நகைக்கடையில் கொள்ளை போனதைப் போன்று நாடகமாடிய கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை காவல்துறை அதிகாரிகள் பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.